ரூ. 10க்கு என்னங்க வாங்கலாம்? இன்னைக்கு என்னால வாங்க முடிஞ்சது. ரூ. 10க்கு திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட்ல காளான், அதாவது இதோட வெயிட் பார்த்துக்கங்க. மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்திருக்கு. 200 கிராம் காளான். ஆக்சுவலாக இது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரூ. 40 வித்துட்டு இருந்துச்சு. இந்த 200 கிராம் மேட்டுப்பாளையம் காளான் ரூ. 40 வித்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி என்னடானா இதோட விலை வெறும் ரூ. 10. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? இன்ஃப்ளேஷன், டிஃப்ளேஷன், பணவீக்கம், பணவாட்டம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இதோட ப்ரொடக்ஷன் அதிகமாகிடுச்சு. பார்த்துட்டோம்னா இன்றைக்கி தென்னம்பாளையம் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 5 வண்டியை வச்சுட்டு காளான் ரூ. 10 காளான் கூவி விற்றுட்ருக்காங்க. ஒரே ஒரு பாக்ஸ் ரூ. 40 வாங்கிட்டு இருந்த காலம் போயிட்டு இன்றைக்கி 4 பாக்ஸ் ரூ. 40 வாங்கியிருக்கோம். ஒரு 200 கிராம் காளானோட பாக்ஸ் விலை இன்றைக்கி வெறும் ரூ. 10 தான். இது என்னன்னா இது ஒரு அழுகக்கூடிய பொருள் அப்படிங்கிறதுனால இதோட ப்ரொடக்ஷன் ஓவர் நைட்டில், அதாவது எல்லாரும் இது ஒரு நல்ல லாபம் தர தொழில் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரே சமயத்தில் இதை ப்ரொடியூஸ் பண்ணும்போது உற்பத்தி அதிகமாகிடுது. அப்படி உற்பத்தி அதிகமாகும் போது அதோட விலை இறங்கிடுது. இதே தான் ஒரு வாட்டியும் தக்காளியிலையும் நடக்குது. நல்ல ரேட் வருதுன்னு சொல்லி எல்லாரும் ஒரே சமயத்தில் தக்காளியை பயிரிடும் போது என்ன ஆகுது அப்படின்னா ப்ரொடக்ஷன் அதிகமாகிடுது. அதனால அதோட சேல்ஸ் வேல்யூ கம்மியாகிடுது. தக்காளி கிலோ 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் இறங்கிடுது. இன்றைக்கி இந்த ரூ. 10 செல்லா காசு கிடையாது. இந்த ரூ. 10 வச்சு இன்றைக்கி 200 கிராம் காளான் வாங்கியிருக்கோம். ஓகே, இன்றைக்கி என்ன மாதிரி 200 கிராம் காளான் திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களில் யாருக்காவது வாங்கின அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.